சென்னை ஓட்டேரி சுடுகாட்டில் மாந்திரீகம் செய்த மந்திரவாதிகள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் மறைந்து போன தமது மனைவிக்கு 16ஆம் நாள் காரியம் செய்ய வந்த நிலையில் சுடுகாட்டில் பன்றி, கோழி ஆகியவற்றை அறுத்து மாந்திரீகம் செய்யப்பட்டிருந்ததைக் கண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். 5/6/2024 அன்று எனது அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களுடைய மனைவி திருமதி ஜோதிலட்சுமி 72 என்பவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். அந்த பூத உடலை 5/6/2024 அன்று மாலை சென்னை ஓட்டேரி சுடுகாட்டில் நல்லடக்கம் செய்துவிட்டோம். நல்லடக்கம் செய்துவிட்டு நேற்றைய தினம் காரியமும் இன்றைய தினம் கசப்புதல் என்று ஒரு இந்து மதத்தில் சொல்வார்கள், அது இன்றைக்கு நடைபெற இருந்தது. நேற்று நாங்கள் ஓட்டேரி சுடுகாட்டில் சென்று புதைக்கப்பட்ட இடத்தை மண் வைத்து சரிப்பட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி போவாங்க. அதை போன்ற ஒரு நிகழ்வு நடக்க இருந்த இந்த நேரத்தில் திடீரென்று எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது, உங்களுடைய அண்ணியினுடைய குழி சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்ற ஒரு செய்தி வந்தது. நானும் அந்த இடத்திற்கு போனேன். போய் மயான காப்பலராக்கி அவரை அழைத்து, நேற்றுக்கு தான் இந்த குழியை நாங்கள் சரி பண்ணிட்டு போனோம், இப்போ சிதைச்சிருக்கிறது காரணம் நான் சொல்லி கேட்டோம். அங்கே வர சொல்ல பார்த்தா பகிரமான ஒரு தகவல்லாம் வருது. என்னான்னு சொல்லி போட்டால், நேற்றுனா 20ஆம் தேதி நேற்று இரவு 20ஆம் தேதி அன்னைக்கு ஒரு காரில் வந்து 7 பேர் வந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது இந்த ஓட்டேரி சுடுகாட்டில் தாமு, பணியாளர் தாமு, ராஜேஷ் என்பவர் அழைத்து வந்தார்கள். குழியை தோண்டி அந்த குழியின் மீது ஒரு குட்டி பன்றியை வெட்டி அதனுடைய ரத்தத்தை இட்டு பன்றியை மேலே வைத்திருந்தார்கள். ஆட்டை விட்டிருக்கிறார்கள், கோழி வெட்டிருக்கிறார்கள், இன்னும் எலுமிச்சம்பழம், முட்டையெல்லாம் சுற்றி உடைச்சிருக்கிறார்கள். அந்த சாங்கிய பொருள் என்ன அந்த இதுக்கு தேவைப்படுதோ அத்தனையும் அதை வச்சு செய்திருக்கிறார்கள். இதை செய்தவர்கள் அந்த காரில் வந்த 7 நபர்கள் தான் என்பதனை ஊர்ஜிதமாக தெரியப்பட்டிருக்கிறது. அதுக்கு உண்டான வீடியோ கவரேஜ் அத்தனையும் எங்கள் கையில் இருக்குது. அது பல நண்பர்கள் எனக்கு எடுத்து அமைச்சிருக்கிறாங்க, யார் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. இதை சுட்டி கேட்ட அந்த சுடுகாட்டுக்கு அல்லாத ஒருத்தர், ஒரு நபர் கேட்டிருக்காரு, இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, தப்பு இல்லையா அதெல்லாம் சொல்லி, நீ கேட்காதாரான்னு சொல்லி ராஜேஷ் என்ற ஒருத்தர் அவர் அடிச்சிருக்கிறார். அவர் அடி தாங்க முடியாத ஜிபி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவரும் ஒரு புகார் இதை சம்மந்தமாக கொடுத்துருக்கிறார். அப்போ நாங்கள் போய் கேட்க சொல்ல, அந்த மாயான எழுத்தாளர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், இது எனக்கே தெரியாதுங்க நடந்திருக்குதுன்னு சொல்லி. சரி, இது சம்மந்தமாக வந்து நாங்கள் 100க்கு ஃபோன் பண்ணி அந்த போலீஸ் வந்தாங்க. அடுத்து வந்து காவல்துறைக்கு வந்து அந்த ஆய்வாளர் வந்து பேசியிருந்தார். இது சம்மந்தமாக சென்னை மாநகராட்சி காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வர சொல்ல அவர் வராருன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். இது சம்மந்தமாக இந்த சுடுகாடு 8வது மண்டலத்திற்கு உண்டான மண்டல அதிகாரியுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதா இது. அதனுடைய டிவிஷன் நம்பர் வந்து 104. அந்த அம்மாவை தொடர்பு கொண்டு பல முறை நான் தொடர்பு கொண்டும் அவர்களுடைய எனக்கு வேலை இருக்குது, நாங்கள் வர முடியாதுன்னு அப்படியே நான் கேட்டேன். இது சிதைக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு குழி, அதில் இன்னும் புதைச்சிருக்கிறாங்கன்றலாம் தெரியாது, போலீஸ் வந்திருக்கிறாங்க, நீங்கள் அதை வந்து ஆய்வு செய்த நல்லா இருக்குமேன்னு. நான் வர மாட்டேன், என்னுடைய கீழ் அதிகாரி வருவாங்கன்னு. கீழ் அதிகாரியை தொடர்பு கொண்டால் இன்னொரு அதிகாரி வராருன்னு, இன்னொரு அதிகாரியை தொடர்பு கொண்டார், அவர் சிஏ வராரு, எஸ்ஓ வராருன்றாங்களே. இன்னைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், நான் பேட்டி கொடுக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் என்னை எந்த மாநகராட்சி அதிகாரியும் நேரில் சந்தித்து என்ன நடந்ததுன்னு விசாரிக்கவில்லை. இல்லை, இதை வந்து சென்னை மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இடுகாட்டில் இதை போன்ற பல்வேறு இழிவான செயல்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சுடுகாட்டை நாடினால் எந்த நேரமும் அந்த கேட்டு திறந்துதான் இருக்கும். அது வாட்ச்மேன் இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க. அதே நேரத்தில் பார்த்தா இந்த குழி புதைக்கப்பட்ட குழி, இப்போ ஒருத்தர் புதைக்குழின்னு சொல்லுவாங்க, 6 அடியில் தான் 6 அடி 4 அடின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 1 அடியில் 1.25 அடியில் தான் புதைச்சிருக்கிறாங்க. அது சந்தேகமாக இருந்து கார்ப்பரேஷன் கமிஷனர் வேண்டுமானால் என்னை சந்தித்து அதை மாதிரி புதைச்சாங்களா நீங்கள் சுட்டி காட்ட முடியுமானா, இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய குழியை தோணுனா நான் சுட்டி காட்ட தயாராக இருக்கிறேன். அப்படியா இருந்தால் சென்னை மாநகராட்சி செயலிழந்து போச்சுன்ற மாதிரி நான் கருதுகிறேன். இது வந்து நான் காவல்துறைக்கு, ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றால் நான் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க உடனே வந்தாங்க. சென்னை மாநகராட்சி இதுவரைக்கும் வந்து ஏன் அந்த குழியை பறிக்கப்பட்டது, ஏன் அந்த குழியை தோண்டினாங்க, இதை மாதிரி ஏன் அந்த குழியில் வந்து குறைவாக புதைக்கிறாங்க, குழந்தையாக இருந்தாலும் அப்படி தான் புதைக்கிறாங்க, பெரியவங்களாக இருந்தாலும் அதான் புதைக்கிறாங்க. அந்த சுடுகாட்டில் நடக்கிற பிரச்சனை, ஓட்டேரி சுடுகாட்டில் இந்த முனையிலேருந்து அந்த முனை எரிமேடை வரைக்கும் போனீங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக இருக்கும், 5 பேர் 10 பேர் சம்மந்தமான பல்வேறு அதிகாரிகளுக்கு
சமூக விரோதனுடைய கூடாரமாக மாறிவிட்டது ஓட்டேரி சுடுகாடு. இது சம்பந்தமான பல்வேறு புகார்களை நான் சென்னை மாநகராட்சிக்கு அனுப்பியிருக்கிறேன். அதே நேரத்தில் கமிஷனருக்கு அனுப்பியிருக்கிறேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. போலீஸ் கமிஷனருக்கு நான் காப்பி போட்டுருக்கிறேன். அந்த கம்ப்ளைண்ட்லாம் இங்கே வர்றதில்லை. ஆனால் போலீஸ் வரப்போ அந்த வேன் வர சொல்ல உள்ளே போவாங்க, வருவாங்கலாம் செய்வாங்க. இதை போன்ற பல்வேறு நிகழ்ச்சி நடந்துருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த எங்கள் அண்ணி இறந்துட்டாங்க யோகிலட்சுமி, அவங்க குழிக்கு தான் இந்த மாதிரி ஒரு நேர்ந்ததுன்றதுக்கு சொல்ல விரும்பல. இதை போன்ற எந்த குழிக்கும் யாருக்கும் எந்த பொதுமக்களும் இது மாதிரி இழப்பு ஏற்படக்கூடாது. அவங்க வருத்தத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு பெரிய வருத்தமாக நாங்கள் கருதுகிறோம். மீண்டும் மீண்டும் இந்த 1.25 அடியில் புதைக்கிறதும் 1 அடியில் புதைக்கிறதும் ஓட்டேரி சுடுகாட்டில் ஒரு இதுவாகி போச்சு. ஆனால் மற்ற எந்த சுடுகாட்டில் எப்படி புதைக்கிறாங்களோ எனக்கு தெரியல. இது உண்மையை ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை. ஒரு நேரத்தில் குழியை தோண்டி நாய்கள் இழுத்து வந்த சம்பவம்லாம் நடந்திருக்குது. இந்த ஓட்டேரி சுடுகாட்டில் தொடர்ந்து நடந்து வருது. மேல் அதிகாரிகளும் கமிஷனரும் கண்டிப்பாக அந்த ஓட்டேரி சுடுகாட்டை பார்வையிட்டு அதில் இருக்கிற குறைபாடுகளை தீர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடையே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.